வெல்கம் டு தமிழன் கைட் யூடியூப் சேனல். நான் காயத்ரி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல வந்து ட்ரேட் அப்ரெண்டிஸ் கேட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தமிழன் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோ உடனுக்குடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வந்திருக்குன்னா 15/3/2019 அன்னைக்கு வந்திருக்கு. இதோட ட்ரேட் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30/3/2019. இது எந்த இடத்துல இருக்குன்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. இதில் என்னென்ன வேகன்சி, எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிட்டர். இவங்களுக்கு வந்து 12 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்கன்னா 11,129 ரூபாய் வந்து சேலரி கொடுப்பாங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 150 வேகன்சி இருக்குது. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா 10th முடிச்சுட்டு 10th +2 முடிச்சுட்டு ஐடி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கலாம், இல்லை 12th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து வெல்டர் ஜிஎன்டி. இவங்களுக்கும் வந்து 12 மாதம் வந்து அப்ரெண்டிஷிப் போடுறாங்க. இவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்கன்னா 9,892 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 110 வேகன்சி இருக்குது. இவங்களும் வந்து 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கலாம், இல்லை 12th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டேர்னருக்கு வந்து எவ்வளோ சேலரி சொல்லியிருக்காங்கன்னா 11,129 ரூபாய் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 11 வேகன்சி இருக்குது. இவங்களும் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கலாம், இல்லை 12th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கலாம். ஐடிஐ கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மெக்கானிஸ்ட்டுக்கும் வந்து 12 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு எவ்வளோ வந்து 12 மாதம் சேலரி கொடுக்குறாங்கன்னா பர் மந்த்துக்கு 11,129 ரூபாய் கொடுப்பாங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 16 வேகன்சி இருக்குது. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க, இல்லை 12th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இவங்க வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸை வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எலக்ட்ரீஷியன். இவங்களுக்கும் 12 மாதம் ட்ரைனிங். இவங்களுக்கு எவ்வளோ சேலரி சொல்லியிருக்காங்கன்னா 11,129 ரூபாய் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி சொல்லியிருக்காங்கன்னா 35 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னா 10th முடித்தவங்க, 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க, இல்லை 12th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸை வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பயர்மேன். இவங்களுக்கு வந்து 12 மாதம் வந்து ட்ரைனிங் போடுறாங்க. இவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னா 11,129 ரூபாய் கொடுக்குறாங்க. எவ்வளோ வேகன்சி சொல்லியிருக்காங்கன்னா 7 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 8th முடிச்சிருக்கணும், இல்லை 12th முடிச்சிருக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலான டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லை ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் வேகன்சி. இதுக்கு வந்து இவங்களும் வந்து நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ முடித்தாலே வந்து NCVTன்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து எலக்ட்ரானிக் மெக்கானிக். இவங்களுக்கு வந்து 12 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எவ்வளோ சேலரி சொல்லியிருக்காங்கன்னா 11,129 ரூபாய் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 7 வேகன்சி இருக்குது. இவங்களும் வந்து 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும், இல்லை 12th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும். இவங்க கவர்மெண்ட் எய்டட் ஐடிஐயில் முடித்தாலும் சரி, கவர்மெண்ட் ஐடிஐயில் முடித்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கின ஐடிஐயில் முடிச்சிருந்தாலும் சரி, இவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக். இவங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்கன்னா 11,129 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 7 வேகன்சி இருக்குது. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னா 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க, இல்லை 12th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும், மேக்ஸ் அண்ட் சயின்ஸு ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக். இவங்களுக்கு வந்து 12 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சேலரி சொல்லியிருக்காங்கன்னா 11,129 ரூபாய் வந்து சேலரியாக சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 7 வேகன்சி இருக்குது. இப்போ வந்து 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கலாம், இல்லை 12th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கலாம். அது கூட வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 இயர்ஸ் வந்து ஐடிஐனாலே 2 இயர்ஸ் வந்து படிப்போம். நம்ம 2 இயர்ஸ் முடிச்சிருக்கணும். வித் வந்து அந்த நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். NCVTன்ற நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஏசி அண்ட் ரெஃப்ரிஜரேஷன். இவங்களுக்கு வந்து 12 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இவங்களுக்கு 12 மாதம் அப்ரெண்டிஷிப் போடுவாங்க. இவங்களுக்கு எவ்வளோ சேலரி சொல்லியிருக்காங்கன்னா 11,129 ரூபாய் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 10 வேகன்சி இருக்குது. இவங்களுக்கு வந்து 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கலாம், இல்லை 12th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸை வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டீசல் மெக்கானிக். இவங்களுக்கு வந்து 12 மாதம் வந்து அப்ரெண்டிஷிப் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னா 9,892 ரூபாய் கொடுக்குறாங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 7 வேகன்சி இருக்குது.
இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னா 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சவங்க இல்லை 12th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஷீட் மெட்டல் ஒர்க்கர், இவங்களுக்கு வந்து 12 மாதம் வந்து ட்ரைனிங் போடுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்கன்னா அந்த ட்ரைனிங் பீரியடில் 9892 ரூபாய் கொடுப்பாங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 5 வேகன்சி இருக்குது. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சவங்க, 12th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரோக்ராம் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட், இவங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி கொடுப்பாங்கன்னா 9892 ரூபாய் கொடுப்பாங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 20 வேகன்சி இருக்குது. இவங்க என்ன முடிச்சிருக்கணும்னா 10th முடிச்சுட்டு 1 இயர் ஐடிஐ முடிச்சிருக்கணும், இல்லை 12th முடிச்சுட்டு 1 இயர் ஐடிஐ முடிச்சிருந்தா கூட ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் ட்ரேடுக்கு வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அதுக்கு ஈக்குவலான எலிஜிபிளான நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கார்பெண்டர், இவங்களுக்கும் வந்து 12 மாதம் வந்து அப்ரெண்டிஷிப் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு எவ்வளோ சேலரி தரதா சொல்லியிருக்காங்கன்னா 9892 ரூபாய் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 4 வேகன்சி இருக்குது. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னா 10th முடிச்சவங்க, அதாவது 10th முடிச்சுட்டு 1 இயர் ஐடிஐ முடிச்சவங்க, இல்லை 12th முடிச்சுட்டு 1 இயர் ஐடிஐ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பிளம்பர், இவங்களுக்கும் வந்து 12 மாதம் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் போடுறாங்க. இவங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்கன்னா 9892 ரூபாய் தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 4 வேகன்சி இருக்குது. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னா 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சவங்க, இல்லை 12th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சவங்களா, இல்லை 8th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 1 இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும். இவங்க வந்து நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டுங்கிறது எசென்ஷியல்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாருமே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எம்எல்டி பேத்தாலஜி, இவங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்கன்னா 8656 ரூபாய் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 15 மாதம் ட்ரைனிங், அதனால் வந்து ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து 8656 ரூபாய் வந்து கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற 3 மாதத்துக்கும் ப்ளஸ் அந்த இதுக்கு வந்து எவ்வளோ கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்கன்னா 9892 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து இவங்க 12th முடிச்சிருக்கணும், +2 முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இதில் ஏதோ ஒரு ஸ்ட்ரீம் எடுத்து 3 வருஷம் வந்து நம்ம காலேஜ் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஐடிஐ தேவையில்லை. இவங்க வந்து 12th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் காலேஜ் படிச்சிருக்கணும். என்ன சப்ஜெக்ட் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கணும்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இதில் ஏதோ ஒன்று வந்து எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவங்களுக்கு வந்து 12 மாதம் வந்து அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளோ சேலரி தருவாங்கன்னா 8656 ரூபாய் வந்து தருவாங்க. இதில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 5 வேகன்சி இருக்குது. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் ஆர்ட்ஸ் முடித்தவங்க, பிஏ முடித்தவங்க, பேச்சுலர் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது பிபிஏ முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ஏஜ் லிமிட் பற்றி பார்க்கலாம். ஏஜ் லிமிட் வந்து இவங்க 18 வயசுக்கு மேலே 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கணும். எந்த அன்னைக்குன்னா 13/4/2019 அன்னைக்கு நீங்கள் 18 வயசை கடந்திருக்கணும், 27 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து கேட்டகரி வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 18 வயசை கடந்தவங்க 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கே வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 18 வயசை கடந்தவங்க 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்க்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க ரீஜனல் டைரக்டரேட் ஆஃப் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்க்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க வந்து மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இது வந்து எசென்ஷியல்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரீஜனல் டைரக்டரேட் ஆஃப் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் இது வந்து கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நம்ம வச்சுருக்கணும், அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வச்சுருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா ஸ்டெப் 1 வந்து நீங்கள் நார்மலான நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்டான www.apprenticeship.gov.in என்ற வெப்சைட்குள்ளே போய் பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் திருச்சின்ற லிங்க்கை வந்து அதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இந்த பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் திருச்சின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து நீங்கள் www.gov.in
bhltry.gov.in என்ற வெப்சைட்குள்ளே போய் உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 அப்ளிகேஷன் லிங்க்குக்கான லிங்க்கையும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு டேரெக்டாக வேணும்னா நாங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை ரெஃபர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து காஸ்ட் வைஸ் வந்து வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 19% வந்து எஸ்சிக்கும், 1% வந்து எஸ்டிக்கும், 27% வந்து ஓபிசிக்கும், 4% வந்து பர்சன் வித் டிசபிலிட்டிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா www.bhltry.gov.in என்ற வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் அப்ளிகேஷனை ஆன்லைனில் ஃபில் பண்ணி அனுப்பலாம். அதுக்கான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் பிடிஎஃபோட இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃபோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா ரெஃபர் பண்ணுங்கள். அதேமாரி உங்களுக்கு ஏதாவது டவுட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் இதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் வந்து என்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 16/3/2019 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷன் வந்து என்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா 30/3/2019 அன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, இதில் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு வந்து என்னைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா 3/4/2019 அன்னைக்கு வரும். நீங்கள் இந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து நாங்கள் எங்களோட தமிழன் கைட் வெப்சைட்டில் கொடுப்போம். அதாவது www.tamilangate.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து நாங்கள் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுவோம். நீங்கள் அதில் போய் கூட பார்த்துக்கலாம். அதுக்கான லிங்க்கும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எப்போ இருக்குன்னா 4/4/2019 அன்னைக்கு வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்போ வந்து ஜாபுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னா 11/4/2019 அன்றைக்கே வந்து நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட குட் ஜாபுக்கு எங்களோட பெஸ்ட் விஷஸ். நன்றி.